கல்வாரிக்கு போவேன் சரணடைவேன். காக்கும் சேட்டைகள் எனக்கு உண்டு. கல்வாரிக்கு போவேன் சரணடைவேன். காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு. நாள்தோறும் தூரத்தினாலும் என்னை அவன் கையில் விடுவதில்லை. எதிரி நாள்தோறும் தூரத்தினாலும் என்னை அவன் கையில் விடுவதில்லை. என் தேவன் தப்புவிப்பார், தாமதம் செய்திடார், நலமுடன் வாழ்ந்திருப்பேன். என் தேவன் தப்புவிப்பார், தாமதம் செய்திடார், நலமுடன் வாழ்ந்திருப்பேன். கல்வாரிக்கு போவேன் சரணடைவேன். காக்கும் சேட்டைகள் எனக்கு உண்டு. கல்வாரிக்கு போவேன் சரணடைவேன். அனைக்கும் கரங்கள் எனக்கு உண்டு. சோதனை வேதனை நெருக்கினாலும் சோர்ந்திடாமலே காத்திடுவார். சோதனை வேதனை நெருக்கினாலும் சோர்ந்திடாமலே காத்திடுவார். பாடுகள் சகிப்பேன், உத்தமம் காப்பேன், ஜீவக்கிடம் பெற்றிடுவேன். பாடுகள் சகிப்பேன், உத்தமம் காப்பேன், ஜீவக்கிடம் பெற்றிடுவேன். கல்வாரிக்கு போவேன் சரணடைவேன். காக்கும் சேட்டைகள் எனக்கு உண்டு. கல்வாரிக்கு போவேன் சரணடைவேன். அனைக்கும் கரங்கள் எனக்கு உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பூமியை நனைத்து செழிப்பாக்கி இதயத்தை குளிர பண்ணுகிற தேவன் இந்த நாளில் உங்களை கட்டாயம் உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிப்பார். 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தீங்கு நாளில், கேடு வரும் நாளில் கூடாரத்தின் உட்புறத்தில் என்னை ஒளித்து மறைத்து வைப்பார். எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம்ல தாவீதுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு. தாவீது அவன் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது சவுலால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. காய்மகாரப்பட்டு எரிச்சல் அடைந்து அவனை உயிரோடே கொன்றணும், இல்லைன்னா நம்ம மகனுக்கு பதவிக்கு போட்டியாக வந்துடுவான்னு சொல்லி சவுல் உயிரோடு இந்த நாளெல்லாம் தாவீதுக்கு தீங்கு செய்தான். ஆனால் கர்த்தரோ அவனை உட்புறத்தில் கூடாரத்தில் ஒளித்து வைத்து சவுலின் கையில் ஒப்பு கொடுக்காமல் அவனை பாதுகாத்தாராம். யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை பற்றி பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். 17 வயதில் தன் சகோதரர்களால் விற்கப்பட்டார், நாடு கடத்தப்பட்டார், கிணத்துல தள்ளப்பட்டார். அங்கே போய் எகிப்திலையும் சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் ஆதியாகமம் 39:5 பார்க்கும்போது அவன் அழகுள்ளவனும் சௌந்தரியம் உள்ளவனுமாக இருந்தான். நான் நினைக்கிறேன் ஆண்டவரே அந்த எகிப்துக்கு கொண்டு போயிருக்கிறார். ஏன்னா அவன் சகோதரர்லாம் அவனை திரும்ப பார்த்தபோது காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, என்னை மன்னிச்சிரு, நாங்கள் தீமை செய்தோம். அப்போ அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள்,
கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறான். ஏன்னா அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். இவன் எகிப்து சிறைச்சாலைக்கு போகாமல் இருந்தால் அவன் அழகை பார்த்து அநேகர் அவனை மயக்கியிருப்பாங்க. சாத்தான் கண்ணி வச்சிருப்பான். கண்ட பெண்களை அவன் பின்னாடி சுத்த விட்டு கண்ணில் அகப்படுத்தி தேவனுடைய திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த இடத்துல ஆண்டவர் அவனை கொண்டு போய் வைத்து ஞானத்தின் ஆவியால் நிரப்பி உலகத்தினால் கரைப்படாதபடி, தீட்டுப்படாதபடி அற்புதமாக காத்து கொண்டார். அதுக்கு தான் தாவீது ரொம்ப அருமையாக சொல்கிறார், கேடு வரும் நாளில் கூடாரத்தின் உட்புறத்தில் என்னை ஒளித்து மறைத்து வைக்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆபத்து, போராட்டம், பிரச்சனை வந்தாலும் அந்த கூடாரம், தேவ சமூகம், தேவ பிரசன்னத்தில் போய் தனித்து நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்களே. மோசே பிறந்த போது பார்வோன் ஒரு சட்டம் போடுறான், எல்லாரையும் கொன்றணும் ஆண் பிள்ளைகள். எந்த பார்வோன் சட்டம் போட்டானோ அதே அரண்மனையில் ஆண்டவர் மோசையை வளர்த்தார். அவன் தாய் இதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியலன்னு சொல்லி அவனை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்காரான், நதியில் போட்டுட்டா. அந்த பார்வோனுடைய மகளையே எடுத்து அந்த அரண்மனையில் வளர்க்கும்படி கூடாரமாக உட்புறத்தில் ஒளித்து பாதுகாத்து ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட மனிதனாக மோசேயை ஆண்டவர் நடத்தினார். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் கூடாரத்தின் உட்புறத்தில் மறைத்து ஒளித்து வைக்கிறார். இதெல்லாம் உணர்ந்த பேதுரு ஆண்டவரை நோக்கி சொல்கிறார், ஜெபம் பண்ணும்போது உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசைக்கொன்றும் 3 கூடாரம் போடுவோம் என்று அந்த மகிமையை உணர்ந்ததுனால தான் சொன்னார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பலவிதமான கலக்கத்தோடு, தடுமாற்றத்தோடு, இன்னும் முன்னேறணும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி தாகத்தோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கூடாரம் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். ஒரு நாளை வச்சிருக்கிறார். நன்மையினால், ஆசீர்வாதத்தினால், தீங்கு வரும் நாளிலே கூடாரத்தின் உட்புறத்தில் ஒளித்து மறைத்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த நாளில் அற்புதமாக நடத்தப் போகிறார். உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, கூடாரத்தின் உட்புறத்தில் ஒளித்து மறைத்து யோசேப்பை ஒரு பிரகாசிக்கிற ஞானத்தின் ஆவியால் மோசேயை நிரப்பினது போல இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி எல்லா போராட்டத்தையும் ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம், கிருபை கூட இருந்து நடத்துவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு லைக் போடலாம் அல்லது ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார்.